மகாநதியில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் வேலை தேடி போறாரு. ஆனா அவர் ஓவர் குவாலிஃபைடு அப்படிங்கிறனால வேலை கிடைக்கல. விஜய் வர்ற வழியில அப்படியே யோசிச்சுட்டே வராரு. நம்ம காவேரி கிட்ட அவ்வளோ நம்பிக்கையா சொல்லிட்டு வந்தோமே, இப்போ என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்து உள்ள வராரு. காவேரி விஜயோடைய முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது. காவேரி தெரிஞ்சிருது. உடனே விஜய் என்ன பண்ணுறாருன்னா, காவேரி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படியே வரவும், காவேரி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், விடுங்க, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைங்க. அதாவது உங்களுக்கு பாஸாவே இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள் எழுதி வச்சுட்டாருங்க. அதனாலே நீங்கள் வேலைலாம் தேடி போனால் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எப்போவுமே பாஸாக இருக்க வேண்டிய ஆள் தாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி, நான் எதையும் எதிர்த்து போராடணும் இல்லையா உன்னை போல், அதனாலே தான் கடவுள் என்னை இந்த மாதிரிலாம் சோதிக்காரு அப்படின்னு சொல்ல காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்து சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன தம்பி போயிட்டு வந்துட்டீங்களா தம்பி அப்படின்ட்டு கேட்குறப்போ காவேரி சொல்கிறாங்க, ஆமாம்மா போயிட்டு வந்துட்டாரு, ஆனால் நீ எதையும் இப்போதைக்கு கேட்காதம்மா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதாவுக்கும் புரிஞ்சிருச்சு, ஒன்றும் கேட்கவே இல்லை அவங்க. அடுத்து சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க தம்பி உட்காருங்க, நான் வேணால் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போய் காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே காஃபி குடிச்சிட்டே இருக்கிறாரு. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, இவர் நமக்காக இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுட்டு இங்கே வேலைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரே, கடவுளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தெரியாமல் அப்படியே அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து சாரதா ஏய் காவேரி, அந்த தம்பி கஷ்டத்தை பார்த்தா பாவமாக இருக்குடி, பேசாம அவங்க தாத்தா பாட்டி கூடயே நீயும் போய் இருக்க வேண்டியதாண்டி, நீ போய் அந்த தம்பிக்கிட்ட பேசினா கண்டிப்பாக அந்த தம்பி கேட்கும்லடி அப்படின்னுட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, ஆமாம் நான் இதை சொல்லிட்டேம்மா, அவர் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் தானம்மா கஷ்டமாக இருக்கும், எப்படி இருந்த மனுஷன் இப்படி எனக்காக இங்கே இருக்கணும்னு இவருக்கு என்ன தலை விதியாமா, நான் அப்போவே நான் அவர்கிட்ட பேசிட்டேம்மா, அவர் எடுத்த முடிவில் இருந்து விலகாமல் அப்படியே இருக்காருமா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நானும் இதை பற்றி அவர்கிட்ட பேசணுன்னு தாம்மா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ அங்கிட்டு என்ன நடக்குன்னா தாத்தாவும் பாட்டியும் அப்படியே விஜய் பற்றி அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏங்க விஜய் ரொம்ப மாறிட்டான் இல்லைங்க, ஒரு ஃபோன் கூடவும் பண்ண மாட்டேக்கா, நம்மளை பார்க்கவும் வரமாட்டேக்கா, என்னங்க இப்படி மாறிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறப்போ தாத்தா சொன்னாங்க, ஏய் என்ன கல்யாணி நீ இந்த மாதிரி பேசுகிற, விஜயை பற்றி நமக்கு தான் தெரியும்ல, அது இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிறனால தான் நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்கான், இது புரியாமல் நீ விஜய் மாறிட்டான், அவன் நம்மளை மறந்துட்டாங்கிற மாதிரிலாம் பேசாத சரியா அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாட்டி சொல்கிறாங்க, இருந்தும் எனக்கு மனசு கேட்கவே இல்லைங்க, எப்படியோ நம்ம கூடயே இருந்தவன் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேக்கானே, அதனால தாங்க நான் அந்த மாதிரி பேசினேன், அது மட்டும் இல்லாமல் இவன் இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருக்குங்க, எனக்கு இருக்கவே பிடிக்கலங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ உடனே பாட்டி பேசுகிறாங்க, காவேரிக்கு தான் இப்போ வளக்காப்பு அப்படின்னுட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எப்படியும் வளக்காப்பு முடிஞ்சதும் காவேரியையும் விஜயையும் நம்ம வீட்டுக்கே திருப்பி கூட்டிகிட்டு வந்துடலாங்க அப்படின்ட்டு சொல்ல தாத்தாவும், நானும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை எப்படி நம்ம விஜய்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அவன் வேற எடுத்த முடிவிலேருந்து பின்வாங்கவும் மாட்டான், கண்டிப்பாக நான் விஜய்கிட்ட இதை சொல்லி பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ ராதா வந்துடுறாங்க. ராதா அப்பா அம்மா வந்துட்டீங்களா, விஜயை பார்த்தீங்களாம்மா, அப்பா என்னப்பா சொன்னான் விஜய் அப்படின்ட்டு கேட்குறப்போ தாத்தா சொல்கிறாங்க, விஜய்லாம் நல்லா தாம்மா இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ பாட்டி, ஆமாம் தாத்தா சொல்கிற மாதிரியே அவன் நல்லா தாண்டி இருக்கான், நான் தான் அவனையே நினச்சி புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ ராதா அப்படியே எல்லார் கூடயும் அங்கே சகஜமாக வாழ ஆரம்பிச்சிட்டானா விஜய் அப்படின்ட்டு கேட்குறப்போ பாட்டி, ஆமாம் அங்கே விஜயை தாங்குன்னு தாங்குறாங்க, அவனும் இவங்கள நல்லா தாங்குறாண்டி அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாட்டி அங்கே நல்லா சந்தோஷமாக தாண்டி இருக்கிறான், ஆனால் நான் தான் அவனை நினச்சி இங்கே வெறிச்சோடி போய் இருக்கேன் அப்படின்ட்டு பாட்டி புலம்புறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, காவேரிக்கு வளகாப்பு பண்ண போகிறோண்டி ராதா, இப்போ 7வது மாதம் வருதில்ல, அதனாலே அவளுக்கு வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ல ராதா சொன்னாங்க, நல்லதும்மா,
காவேரிக்கு கஷ்டம் கொடுத்தனாலே தானே விஜய் வந்து இங்கேருந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வளகாப்போம் அப்படின்ட்டு செஞ்சோன்னா விஜய் மனசும் கொஞ்சம் ஆறுதல் அடையும். மறுபடியும் விஜயும் காவேரியும் இந்த வீட்டுக்கே திரும்ப வர்ற மாதிரி கூட இருக்குமா? நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பற்றி விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ அப்படியே வந்து பாட்டியும் யோசிக்கிறாங்க. உடனே ராதா சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் விஜய்கிட்ட பேசலைன்னா கூட காவேரி கிட்ட பேசினா காவேரி எப்படியாச்சும் விஜயோட மனசை மாற்றி இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு கூட வந்துடுவாமா. நீங்கள் வேணால் பேசி பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல பாட்டி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கிட்டு கங்கா வந்து குழந்தைய பற்றி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு மறுபடியும் வந்து ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோனில் அதை பற்றின வீடியோஸாக வர்றதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்களே, நம்ம குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆயிருமா கடவுளே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருக்கிறப்போ குமரன் வராரு. குமரன் வந்துட்டு, ஏய் கங்கா, மறுபடியுமா இந்த ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க? அப்படி தானே கடையில் வச்சு சொன்ன நீ, எதுவும் இந்த மாதிரிலாம் ஃபோனில் பார்க்க பார்க்க ஏதாச்சும் உனக்கு தோணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறியே கங்கா. மறுபடியும் வந்து ஃபோனை பார்க்க உனக்கு மேலும் தான் குழப்பம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, இல்லைங்க, ஃபோனில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்களா, எனக்கு அது பார்க்க பார்க்க பயமாக இருக்குங்க அப்படின்ட்டு சொல்ல குமரன் சொல்கிறாரு, அதனால தான் கங்கா நான் ஃபோனை பார்க்காதன்னு சொல்கிறேன். நீ திரும்ப திரும்ப அதையே எடுத்து பார்த்தா கூட கொஞ்சம் தானே உனக்கு பயமாக இருக்கும். சரி சரி விடு, எதையை பற்றி நினச்சி பயப்படாத, நாம் தான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு, நீ பேசாமல் தூங்கு, எதை பற்றியும் நினைக்காத கங்கா இப்போதைக்கு அப்படின்ட்டு சொல்ல கங்காவும் சரி அப்படின்னுட்டு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஆனால் கங்காவுக்கு தூக்கம் வரல. குமரன் வந்து தூங்கிடுறாரு. கங்கா என்ன பண்ணுறான்னா தூக்கம் வராமல் ஃபோனை எடுத்துகிட்டு இப்போது யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யமுனாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே, அக்கா என்னக்கா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்னக்கா ஏதாச்சும் பிரச்சனையாக்கா, ஏதாச்சும் பேசணுமாக்கா, அதுக்கு தான் பண்ணியிருக்கியாக்கா அப்படின்னு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, இல்லடி யமுனா, எனக்கு குழந்தைய நினச்சி ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்ட்டு சொல்ல யமுனா, எதுக்குக்கா பயப்படுற, ஏங்க்கா வயிறு வலிக்குதாக்கா அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா, இல்லடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஃபோனில் பார்த்தேன்டி, சொந்தத்தில் கல்யாணம் பண்ண நிறைய பேர் வந்து குழந்த பிரச்சனையோடு பிறந்திருக்குங்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தாங்களா, அதான் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு பயமாக தாண்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறப்போ யமுனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடம்புல, மாமாவும் நல்லா தான் இருக்காரு, அப்படி இருக்கிறப்போ உங்கள் குழந்தையும் நல்லா தாங்க இருக்கும், எதுக்குக்கா நீ இந்த மாதிரி தூங்காமல் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, பேசாமல் நீ கண்ணை மூடிட்டு தூங்குக்கா அப்படின்ட்டு சொல்ல கங்காவும், இல்லடி பயமாக இருக்குடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யமுனா, அக்கா நீ பயப்படாதக்கா, உன் குழந்தை நல்லா தான்க்கா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி நீ எப்போ செக்கப் போகிற அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இல்லடி நாளைக்கு தாண்டி செக்கப் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணுண்டி அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, அப்போனா நாளைக்கு நீ போகிறல்லக்கா, டாக்டரே சொல்லிடுவாங்க சரியா, நீ ஒன்றும் பயந்துட்டுலாம் போகாதக்கா, பாப்பாலாம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீ தூங்குக்கா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதக்கா அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து கங்காவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. சாரதா பாட்டிக்கிட்ட, அத்தை நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் அதுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறப்போ, நீ கேளு அப்படின்னுட்டு பாட்டி சொல்லவும், இல்லை அத்தை, காவேரிக்கு அம்மா போட்டிருந்துச்சுல்ல, அப்பாவும் கர்ப்பமாக தானே இருந்தா, அன்னைக்கு கூட சாந்தி அண்ணி கங்கா வந்து காவேரியை பார்க்க வர்றப்போ, உள்ளே வராத, உனக்கு ஏதாச்சும் ஆச்சு, அம்மம் போட்டுச்சுன்னா குழந்தைய பாதிச்சிரும்னுட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கத்த அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி, ஏய் இங்கே பாருடி சாரதா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து சாரதா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, எனக்கும் அந்த பயம் இருக்குது, இன்றைக்கி என்னடான்னா விஜய் தம்பியும் இதை பற்றி தான் என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாரு, அதனால எனக்கு கூட கொஞ்சம் அந்த யோசனையாக வருது அத்தை அப்படின்ட்டு சொல்ல பாட்டி வந்து, இங்கே பாருடி சாரதா, மனசெல்லாம் குழப்பிக்காத சரியா, ஒன்றுமே ஆகாதுடி அவங்களுக்கு, காவேரி விஜய் 2 பேர் நல்ல மனசுக்கு அந்த குழந்தை நல்லபடியாக தாண்டி பிறக்கும், நீ ஏண்டி வேண்டாததை நினச்சிட்டு இருக்க, நீ பேசாமல் தூங்கு அப்படின்ட்டு சொல்ல சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா குழப்பத்தோடவே தூங்குறாங்க. இங்கிட்டு விஜய் ரூமில் வேலை தேடிட்டு இருக்காரு. அப்படியே வந்து லேப்டாப் வந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கங்கா அக்காவை பற்றி தான் யோசிக்கிறாங்க.
கங்கா அக்கா குழந்தைய இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காளே! ஐயோ! என்ன இந்த மாதிரி அக்கா அவ்ளோ யோசிக்கா ரொம்ப அப்டின்ட்டு சொல்லிட்டு, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, காவேரிக்கு திடீர்னு நமக்கும் அம்மம் போட்டுச்சுல்ல. அப்போ சாந்தி அத்தை கூட கங்கா அக்காவ என் பக்கத்திலேயே வரவிடலல்ல. அப்படி இருக்கிறப்போ, நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ! அப்டின்ட்டு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பயப்படுறா. விஜய் வந்து கேட்காரு, "என்னம்மா ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க போலயே! பக்கத்துல வந்து உட்காந்து கூட எதுவும் பேசாம இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ காவேரி சொல்றாங்க, "இல்லைங்க, இன்னைக்கு கங்கா அக்கா இருக்காங்கல்ல, சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் நானும் சமாதானம் சொல்லிட்டேங்க. ஆனா எனக்கு இப்போ நம்மளோட பாப்பாவ பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க." அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து கேட்காரு, "இப்போ என்ன உனக்கு யோசனை ஓடுது நம்ம குழந்தைய பத்தி? நம்ம குழந்தை நல்லா சேஃபா தான் இருக்கும்." அப்படின்ட்டு சொல்றப்போ காவேரி கேட்குறாங்க, "இல்லைங்க, எனக்கும் அம்மம் போட்டுச்சுல்ல, அப்போ நான் கன்சீவா இருந்தேன். அப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க." அப்படின்ட்டு சொல்கிறப்போ விஜய் சொல்றாரு, "நாம் தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம்ல, உனக்கு கூட உடம்பு நல்லா தான் இருக்கு. நீ தைரியமா இருந்தா குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது." அப்படின்ட்டு சொல்லி டாக்டர் கூட சொன்னாங்கல்ல. இப்போ நீ என்னன்னா அதையே நினச்சி உன்னையே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க காவேரி. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, "இல்லைங்க, கங்கா அக்கா இதை சொன்ன உடனே எனக்கும் அந்த ஞாபகம் வந்துடுச்சு." அப்படின்ட்டு சொல்கிறப்போ விஜய் சொல்கிறாரு, "நாம் தான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல காவேரி, நீ இப்போ தூங்கு, எதை பற்றியும் நினைக்காத சரியா?" அப்படின்ட்டு சொல்ல காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயோட மடியில் அப்படியே தூங்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னா அவர் காவேரிக்கு தைரியம் சொல்லிட்டு அவர் வந்து குழந்தைய பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. கடவுளே, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இல்லைன்னா காவேரி ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து கடவுளெல்லாம் அப்படியே கும்பிட்டுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குன்னா விஜயும் சாரதாவும் 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வராங்க. காவேரி காஃபி குடிச்சிட்டு இருக்கா. உடனே 2 பேரையும் பார்த்துட்டு, "ஆஹா, நல்லா 2 பேரும் ஜாலியாக வாக்கிங் போகிறேங்கிற பேரில் 2 பேரும் ஊர் சுற்றிட்டு வரீங்களா?" அப்படின்ட்டு சொல்ல சாரதா, "ஏய் சும்மா இருடி காவேரி, நாங்கள் 2 பேரும் வாக்கிங் தாண்டி போயிட்டு வரோம், நீ என்னடான்னா ஊர் சுற்றிட்டு வாரியா அப்படின்ட்டு கேட்குற?" அப்படின்ட்டு சொல்லவும், "இல்லை இல்லை, சும்மா தான், நல்லா பழகிட்டீங்க போலயே 2 பேரும்." அப்படின்ட்டு சொல்கிறப்போ உடனே விஜய் வந்து, ஏய் காவேரி, நீ சும்மா இருக்கியா? அத்தை ஏதாவது நினைக்க போகிறாங்க, பழசெல்லாம் நினச்சி அவங்க மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்க போகிறாங்க, நீ எதையுமே பேசாத." அப்படின்ட்டு சொல்கிறப்போ காவேரி, "ஐயோ ஐயோ, நான் எதுவுமே பேசலைங்க." அப்படின்ட்டு சொல்லிடுவோம். உடனே வந்து விஜய் கேட்காரு, "இங்கே பாரு காவேரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல, எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா?" அப்படின்ட்டு கேட்குறப்போ காவேரி சொன்னாங்க, "எங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேங்க." அப்படின்ட்டு அப்போ சாரதா, "இருங்க இருங்க, சாப்பிடாமல்லாம் போயிடாதீங்க, காலையிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்டு போகலாம்." அப்படின்ட்டு சொல்கிறப்போ சரிம்மா அப்படின்னுட்டு காவேரின்னு சொல்லிடுறா. சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, "ஏய் காவேரி, உனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு டிஃபனில் கூட வச்சு தாரேன்டி, உனக்கு போகிற வழியில் பசிச்சதுன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு வெளியில் இருக்கிற கடை உணவெல்லாம் சாப்பிட வேண்டாம்லா, நானே வச்சு தரேன், நீ வீட்டு சாப்பாடே சாப்பிடு." அப்படின்னு சொல்ல காவேரி, "அதெல்லாம் வேணாமா?" அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் சொல்கிறாங்க, "அத்தை நீங்கள் வச்சு கொடுங்க அத்தை, இவ எப்போ பார்த்தாலும் எதையுமே வேணாம் வேணான்னு தான் சொல்லுவா, நீங்கள் வச்சு கொண்டாந்து கொடுங்க அத்தை, நான் கொண்டு போய் அவளுக்கு ஊட்டி விட்றேன்." அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே சாரதாவும் பாக்ஸில் வந்து வச்சுக்கிறதுக்காக அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. காவேரி என்ன பண்ணுறேன்னா கங்கா ரூமுக்கு போகிறா. அப்போ கங்கா வந்து அப்படியே உட்காந்துருக்கா. உட்காந்து இருக்கிறப்ப காவேரி, "அக்கா என்னக்கா ரூமில் உட்காந்துருக்க, ரூமை விட்டு காலையிலேருந்து வெளியில் வரவே இல்லை போலையே, என்னக்கா என்னக்கா ஆச்சு?" அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா, "இல்லடி, நான் குழந்தைய நினச்சி தாண்டி பயந்துட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு சொல்கிறப்போ காவேரி, "அக்கா, நீ இன்னும் இதுலேருந்து வெளியில் வரவே இல்லையா? அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல, அப்போனா எதுக்குக்கா அதை பற்றி நினச்சி உன் உடம்பையும் கெடுத்துட்டு இருக்க? குழந்தெல்லாம் நல்லா தாங்க்கா இருக்கும், எதை பற்றியும் நினைக்காதக்கா." அப்படின்ட்டு சொல்லிட்டு, "அக்கா, நானும் விஜயும் ஹாஸ்பிட்டல் போகிறோங்க்கா, நீயும் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து எங்கள் கூட வர்றீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறப்போ கங்கா சொல்கிறாங்க, "இல்லடி, நீங்கள் தனியாக போங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக போய்க்கிறோம்." அப்படின்ட்டு கங்கா சொல்கிறப்போ காவேரி, "அக்கா ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணுற? நாங்களும் நீ பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தானேக்கா பார்க்குறோம், அப்படி இருக்கிறப்போ தனித்தனியாக போனால் நல்லாவாக்கா இருக்கும், வாக்கா எங்கள் கூட." அதுவும் விஜய் வந்து
கேப் கூட புக் பண்ணி வச்சுட்டாருக்கா, வாக்கா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னுட்டு கூப்பிடவும் குமரன் வராரு. குமரன் என்ன பண்ணுறாருன்னா கங்கா கிட்ட போய், ஏய் கங்கா, காவேரி அவ்வளவு சொல்ற, நீ தானே அடிக்கடி சொல்வ காவேரி மாதிரி யாரும் தைரியமாகவே இருக்க முடியாதுன்னு. அப்படி இருக்கிறப்போ காவேரி கூட போகிறப்போ தைரியமாக இருக்குல்ல உனக்கு, எனக்கு தான் ஒன்றும் தெரியல அப்படின்னுட்டு நீ சொல்கிற. காவேரி நம்ம கூட வந்தான்னா நல்லா இருக்கும், உன்னை பற்றி உனக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் தீரும்ல அப்படின்னு சொல்கிறப்போ கங்கா அப்படியே யோசிக்கிறா. காவேரி, அக்கா என்னக்கா யோசிக்கிற, ஏன் கூட வர்றதுக்கு ஏன்க்கா யோசிக்கிற அப்படின்ட்டு சொல்கிறப்போ கங்காவும் சரிடி சரிடி ரொம்ப வற்புறுத்தாத, நான் வாரேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ காவேரி சொல்லாங்க, அப்பாடா உங்ககிட்ட சம்மதம் வாங்க எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு, அக்கா மாமா நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, அங்கே வந்து விஜயும் ரெடி ஆயிட்டாரு, அக்கா நீ சாப்பிடல இன்னும், வாக்கா சாப்பிடலாம், சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா, நீ ஃபஸ்ட்டு போய் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆயிரடி, நானே எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்ல இந்த எபிசோடு வந்து அப்படியே முடியுது.